அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, கஷ்டங்கள் நீக்கும் கந்த சஷ்டி கவசத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கந்த சஷ்டி கவசம் எனும் இந்த உயர் வகை தமிழ் வேதத்தை படிப்போரும், பாடுவோரும், கேட்போரும், சிந்திப்போரும் வாழ்க்கையில் எந்த விதமான துன்பத்தையும் கவலைகளையும் அடைவதே இல்லை. இது முருகப்பெருமானின் மீது ஆணை என்கிறார் பாலதேவராய சுவாமிகள். ஒரு முறை பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு சென்றார் தேவராய சுவாமிகள். மலையை சுற்றி உடல் நோயால் பீடிக்கப்பட்டவர்கள், மனநோயால் வருந்துவோர்கள், வறுமையால் வாட்டமுற்றோர்கள், பிச்சைக்காரர்கள் என பலரும் அழுது அரற்றுவது கண்டு மனம் வருந்தினார். முருகா, நீ இருக்கும் இடத்தில் இத்தனை துன்பங்கள் இருக்கலாமா? இது உனக்கு அழகா? என் இறைவனே, இவர்களின் துயர்களை உடனே ஓடி வந்து மாற்று என்று வேண்டினார். அன்று இரவு பழனி ஆண்டவர் கோயில் மண்டபத்தில் உறங்கினார் தேவராய சுவாமிகள். உன் எண்ணம் ஈடேற உலகிலுள்ளோர் அனைவரும் ஓதி இன்புற்று வாழ ஒரு மந்திரத்தை செந்தமிழில் பாடு என்று ஆசி கூறி பழனியப்பன் மறைந்தார். உடனே பரவசத்துடன் எழுந்தார் தேவராயர். மடை திறந்த வெள்ளமாய் சஷ்டி கவசம் பிறந்தது. 238 அடிகளை கொண்ட இந்த கந்த சஷ்டி கவசம் பாடுவோருக்கு கவசமாக இருந்து எல்லா தொல்லைகளிலும் இருந்து காக்கும் என்பதே இப்பாடலின் பொருள். இந்த கந்த சஷ்டி கவசத்தை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 முறை ஓதி ஜபம் செய்து திருநீரணைய எல்லா பிணையும் நீங்கும், கிரகங்கள் மகிழ்ந்து நன்மை செய்யும் என்று இன்பமுடன் வாழ்வார் என்று அறுதியிட்டு சொல்கிறார் தேவராய சுவாமிகள். உடல், உள்ளம், உயிர் அனைத்துக்கும் இந்த பாடலே கவசமாக உள்ளது. கந்த சஷ்டி கவசத்தை நாளும் சிந்திப்பவருக்கு துன்பமே இல்லை என்பதே பலரின் அனுபவ கூற்று. அதனால் நீங்களும் தினசரி கந்த சஷ்டி கவசத்தை மாலை அல்லது காலை உங்களால் இருவேளையும் படிக்க முடியும் என்றால் 2 முறை தினமும் கந்த சஷ்டி கவசத்தை படித்து முருகனின் அருள் பரிபூர்ணமாக பெறுங்கள். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தோங்கும், நிஷ்டையும் கை கூடும் நிமலனருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரரிடம் தீரமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. முருகாச்சரணம். நீங்களும் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் பாராயணம் செய்து முருகனின் அருள் பரிபூர்ணமாக பெறுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வரைக்கும் என்னோட வீடியோ பொறுமையை பார்த்த உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.